ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 34:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பள்ளி நாட்களில் தலைமை ஆசிரியர் நமது வகுப்பறைக்கு வந்தால் உடனே நாம் எழுந்து நிற்போம். அது பயத்தினால் அல்ல, நாம் அவருக்கு கொடுக்கும் மரியாதை அது. ஆனால் நாம் தவறு செய்திருந்தால் நமக்கு அவரை கண்டதும் ஒரு பயமே வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவர் நமக்கு கெடுதல் செய்து விடுவார் என்றோ தண்டித்து விடுவார் என்றோ அவருக்கு பயந்து நடுங்கி வாழ்வது அல்ல. தேவனுடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் அறிந்து உணர்ந்து அவரை கனப்படுத்தி கீழ்ப்படிதலோடு அவரோடு இணைந்து இன்பமாக வாழ்கின்ற வாழ்வு அது. தேவ பயம் என்பது நமது கீழ்ப்படிதலுடன் தொடர்புடையது. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பு பைத்தியக்காரனை போல வேடமிட்டு அவனால் துரத்திவிடப்பட்ட நிலையில் இருந்தார். அந்த நிலையிலும், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்கிறார். அவர் போதிப்பது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொய் சொல்ல மாட்டான், தீமையை விட்டு விலகி இருப்பான், அவன் நன்மையானதை செய்வான், சண்டையை விரும்ப மாட்டான், சமாதானத்தையே நாடுவான், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுவான். தேவனுக்கு பயப்படும் பயம் அவரது வார்த்தையுடன் சம்பந்தப்பட்டது. நமது இருதயம் சம்பந்தப்பட்டது, கீழ்ப்படுதலுடன் சம்பந்தப்பட்டது. நமது வாழ்வு முறையிலும் பிறருடன் பேசுவதிலும் நமது செயலிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்துவதுடன் சம்பந்தப்பட்டதே தேவ பயம். ஆலயத்தில் அமைதலாய் இருந்துவிட்டால் அது தேவ பயம் அல்ல. நமது செயலிலும் நடக்கையிலும் தேவ அன்பும் இரக்கமும் தயவும் தாழ்மையும் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வியாபியுமான பரலோக தகப்பனே, உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை கனப்படுத்தி உமக்கு பயப்படும் பயத்தில் வளர எங்களுக்கு கிருபை தந்தல்ல இருக்கிறோம். ஆண்டவரே, இலவசமாக நாங்கள் பெற்ற விடுதலையையும் நீர் எங்களுக்கு அருளிய மீட்பையும் பிறருக்கு நாங்கள் அறிவிக்க உமது மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கவும் மன்றாடுகிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறந்திடவும் அவர்கள் கண்களுக்கு கலிக்கம் போடவும் மனதை குருடாக்குகிற பாவ சாப கரைகளிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக வாழவும், கவலை, கஷ்டங்கள், வியாதி, துன்பங்கள், பிசாசின் கிரியைகளிலிருந்தும் மாந்திரிக வல்லமையின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்களை காத்து கொள்ளவும், சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வின் பலவிதமான போராட்டங்கள், தனிமை, ஆதரவற்ற சூழ்நிலை, வறுமை, வேதனை, கடனில் கொடூரம் மற்றும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடிகார கணவன், முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளினால் மனம் சோர்வடைந்து வாழும் ஒவ்வொருவரின் துயர் துடைக்கப்படவும், தீமைகள், பாவ கண்ணிகள் தெரிக்கவும், ஆறுதல் அடையவும், தேவ சமாதானத்தோடு வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், கஞ்சா, புகையிலை மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கி மூட முடியாமல் தவிக்கிறவர்கள், கடன்காரர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், மூடப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், தீயவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், சிற்றின்ப பிரியர்கள், பெருந்தேனிக்காரர்கள் மனம் திரும்பவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் அவர்கள் ரட்சிக்கப்படவும் குடும்பம் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் உங்க ஞானம் தந்தள்ளவும், படித்து முடித்து வேலைக்காக முயற்சிப்பவருக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்திடவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்க்கை சிறப்பாய் அமையவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஜெபிப்போர் மனவேதனை நீங்கி புத்திர பாக்கியம் பெற்றிடவும், கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகமான பேருண்டாகவும் கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலத்த கிரியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கத்துக்கு விலக்கி காக்கப்படவும், பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் நடந்து கொள்ளவும் தேவரீர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமையின் கிரியை வெளிப்படவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தமாக
விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் இரக்கம் செய்து தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் அவர்கள் விலக்கி காக்கப்பட பரிசுத்தமாய் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.